ஏங்க த்ரிஷா, இந்த மாதிரி கேரக்டர்லாம் தேடி வருதா இல்ல நீங்க தேடி தேடி செலக்ட் பண்றீங்களா? த்ரிஷாவுக்கு ரசிகர்கள் கேக்குற சுட சுட ஒரு கேள்வி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னன்னு பாத்திரலாமா? தக்லைஃப் படம் நேற்று வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. எப்படியோ எதிர்பார்த்தோம், ஆனா இப்படி எதிர்பார்க்கல என்பதுதான் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட கருத்து. அதிலும் த்ரிஷாவோட கேரக்டர் யாருக்குமே பிடிக்கலையா. படத்தோட முதல் பாதியில கமலுக்கு காதலியாகவும் இரண்டாவது பாதியில சிம்புவுக்கு காதலியாகவும் வர கேரக்டரை எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? இதுதான் அனைவருக்கும் இருக்க ஒரே ஒரு சந்தேகம். தமிழ் சினிமாவில் 20 வருடங்களுக்கு மேலா கோலூன்றி வரவங்க தான் நடிகை த்ரிஷா. தன்னோட இளம் வயதுல காதல் ரொமான்ஸ் காட்சிகள்ல நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க. தற்போது அவங்க ஏற்று நடிக்கிற கதாபாத்திரங்களும் சர்ச்சைகளை தாண்டி இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. விஜய், அஜித், கமல், ரஜினின்னு டாப் ஸ்டார்களோட படங்கள்ல தனக்கான தனி முத்திரையை பதிச்சுட்டு வராங்க த்ரிஷா. லியோ படத்துல 2 குழந்தைகளுக்கு அம்மா, விடாமுயற்சியில யாருக்கும் எதிர்பார்த்திடாத ஒரு கதாபாத்திரம். அது மாதிரி தக்லைஃப் படத்துல அவங்களோட கதாபாத்திரம் சிம்பு ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் அளிக்குதான். மணிரத்னம் கமல் கூட்டணியில உருவாகி இருக்க தக்லைஃப் படம் நேற்று உலகமெங்கும் வெளியாச்சு. சமீபத்தில் வெளியான படத்தோட ட்ரைலர் ரசிகர்களை கவர்ந்தாலும் செக்க சிவந்த வானம் படத்தோட சாயல்ல இருக்கிறதாகவும் சினிமா விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செக்க சிவந்த வானத்துல அதிதீராவ் நடித்த கதாபாத்திரம் மாதிரி தான் த்ரிஷா தக்லைஃப் படத்துல நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் சுகர் பேபி பாடல் த்ரிஷாவிற்கு ஏற்ற கதாபாத்திரம் என்றும் ரசிகர்கள் மீசலிர்த்து பேசுறாங்க. சுகர் பேபி பாடலை பார்த்த பின்பு ரசிகர்களுக்கு சற்று அதிகமாகவே சுகர் ஏறி இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்படுது. 42 வயதிலும் இளமையான அழகோடு த்ரிஷா மிளர்வதாகவும் சில பேர் சொல்றாங்க. சோலோ ஹீரோயினா களமிறங்கிய த்ரிஷாவுக்கு தொடர் தோல்வி படங்களாகவே அமைஞ்சது. அவங்க நடித்த படங்கள்ல ஓரளவுக்கு பெயர் சொல்லும்படி அமைஞ்சது ராங்கி படம் மட்டும்தான். எனவே தொடர் தோல்விக்கு பிறகு தன்னோட ரூட்டை மாற்ற த்ரிஷா அவங்க கமிட்டான அனைத்து படங்களுமே ஹிட் தான். வசூலும் சாதனை படிச்சுட்டு தான் வருது. ஒரே மாதிரியான கதாபாத்திரத்துல நடிச்சு அழுத்து போன வேலையே செய்யாம தன்னோட வயதையும் தாண்டி நடிப்பாளர் ரசிகர்களை கவர்ந்துட்டு வராங்க. கோட் படத்துல விஜயோட மஞ்சள் புடவையில நடனம் ஆடி கலக்குனாங்க. மேலும் நல்ல நல்ல கதைகள்ல தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டும் வந்தாங்க. தக்லைஃப் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பேசின த்ரிஷா, மணிரத்னம் சார் படத்துல 4வது முறையா இணைஞ்சிருக்கேன். இந்த படத்துல கமிட் ஆகும் போது எனக்கு தெரியும் என்னோட கதாபாத்திரத்தை பலரும் விமர்சிப்பாங்க. அதே நேரத்துல காட்சியாக இதை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். இந்த படத்துல பணியாற்றினது பெரிய அனுபவம் இருக்கிறத உணர்றேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தக்லைஃப் பார்த்த ரசிகர்கள் என்னென்ன புலம்புறாங்கன்னு பாப்போமா? ஏற்கனவே விடாமுயற்சி படத்துல புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தனை காதலிக்கிறது மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லியில புருஷன்கிட்ட கோச்சிட்டு போற மாதிரி நடிச்சிருப்பாங்க. இப்ப தக்லைஃப் படத்துல இப்படி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி கதாபாத்திரங்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல இவங்கள தேடி இப்படி வருதா என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி கேரக்டர்ல நடிக்கிறீங்க? ஒருவேளை டாப் ஹீரோக்களோட படத்துல நடிச்சா போதும் என்ற மனநிலைக்கு த்ரிஷா வந்துட்டாங்களோ? இதுக்கு மேலும் பவர்ஃபுல்லான கேரக்டர்கள் கிடைக்காது, அதனால வந்த வரைக்கும் லாபம்னு நடிக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியலையேன்னு அவங்களோட தீவிர ரசிகர்கள் இப்போ ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க. இதற்கு த்ரிஷா தான் பதில் சொல்லணும். ஆக மொத்தம் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கிறேன் என்ற பெயர்ல இமேஜ டேமேஜ் செஞ்சுட்டு இருக்காங்களாம் த்ரிஷா. நான் சொல்லல, ரசிகர்கள் சொல்றாங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.